சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் அதுவும் யூடியூப்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமா வெளிவந்திருக்கிற ஒரு குறும்படத்தோட விமர்சனங்க. என்னடா குறும்படத்துக்கெல்லாம் விமர்சனம் பண்றியா நீ அப்படின்னு கேட்கறது புரியுது. குறும்பு படத்துக்கு தாங்க பண்ணக்கூடாது. அதுவும் இன்னைக்கெல்லாம் குறும்பு படங்கள் வர்றது இல்லை. ஏன்னா எல்லாமே போன்ல வந்துடுறதுனால குறும்படத்துக்கு பண்ணலாம். அதுவும் இது ஒரு தரமான ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படிங்கறதுனால இந்த குறும்படம், அதுவும் பத்திரிகையாளர்களுக்கு ஸ்பெஷலா ஷோ போட்டு காட்டினாங்க. ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் ட்ரீம் வாரியர் எஸ்.ஆர். பிரபு, பெரிய தயாரிப்பாளர். அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு தயாரிப்பாளர் ராஜமுருகன், இயக்குனர் ராஜமுருகன். மயிலாட் சமீபமா அந்த படம், முன்னாடி ஜோக்கர், என்ன இன்னும் ஜிப்சி, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இயக்கிய ராஜமுருகன். அவர் தான் குக்கு, இந்த படத்தெல்லாம் இயக்கிய ராஜமுருகன் தான் இந்த படத்துக்கு இன்னொரு தயாரிப்பாளர். அவருடைய ராஜமுருகனுடைய உதவியாளர் நவீன் மூ, அவர் தான் இதை எழுதி இயக்கி இருக்கிறாரு. என்ன ஷார்ட் பிலிம், இப்போ நீங்க ட்ரீம் வாரியார் யூடியூப்குள்ளார போனீங்கன்னா இந்த ஷார்ட் பிலிமை நீங்க பார்த்துடலாம். அதனாலதான் இந்த ரிவ்யூ. என்ன கதை, என்ன களம்? ஒரு மலை வஸ்த ஸ்தலம். அங்க ஒரு வயதான ஜோடி, அதுல புருஷனுக்கு கால் முறிந்து கிடக்குறாரு ஒரு சின்ன விபத்துல. அவருக்கு ரொம்ப நாளா கோழி கறி சாப்பிடணுங்கிறது ஆசை. வீட்டிலேயே ஒரு சேவலும் ஒரு பெட்டக்கோழியும் வளர்ந்துட்டு இருக்குது. பொண்டாட்டிகிட்ட கேட்கிறாரு. பொண்டாட்டி சின்ன சின்னதாக தோட்ட வேலை, பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு பழப்பு நடத்திட்டு இருக்காங்க. புருஷன் இப்போ படுத்த படுக்கையா இருக்கிறாரு, கால் முடியாம. இப்போ ஏ எனக்கு எலும்புலாம் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு சூப் வச்சு கொடுத்தா, கோழி சூப் வச்சு கொடுத்து கோழி கறி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பெண்மணி என்ன நீ சொல்ல வர, நம்ம வளர்க்குற கோழியை அடிக்கணுங்கிறியா? ஒன்று அடகாக்குது, இன்னொன்று சேவல் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்கிற ரேஞ்சில் ஏதோ ஒன்று அந்த அம்மா சொல்லுது. ஒரு 5 முட்டையை போட்டு அந்த பெட்டக்கோழி அடகாத்துக்கிட்டு இருக்குது. இந்த கோழி சேவல் கோழி இந்த மாதிரி ஏதோ வெத்தி ஏதோ சம்திங் அந்த அம்மா சொன்னோடனே இவர் என்னடா அப்படின்ற லெவல்ல இருக்காரு. கெஞ்சி பாக்குறாரு, மிஞ்சி பாக்குறாரு, எதுக்கும் அந்த அம்மா மசியல. அப்போ அந்த அம்மா வேலைக்கு கிளம்பணும்னா அந்த கோழியை தானே அடிச்சிடலான்னு தனியை தூக்கிட்டு துரத்துறாரு. அவர் இருக்கிற நிலைக்கு பட்ட கோழியே பிடிக்க முடியாது, சேவலை பிடிக்க முடியுமா? முடியல. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு படுத்த படுக்கையில பொண்டாட்டிக்கு தெரியாம படுத்துறாரு. மறுநாளும் கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அந்த பெண்மணி செவி சாய்க்கிறதா இல்லை. அவங்க கிளம்பினோடனே வழக்கம் போல கோழியை துரத்துறாரு. ஒரு மலை வசத ஸ்தலம் இல்லைங்களா, ஒரு மேட்டு பகுதியிலேருந்து பள்ளத்துல தொப்புன்னு விழுந்து மண்டையில் அடிபட்டு மனுஷன் இறந்து போயிடுறாரு. இப்போ இவர் ஆசைப்பட்ட கோழிக்கறியை சாப்பிடாமலே இவர் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதாங்க ட்விஸ்ட் வைக்கிறாரு இயக்குனர். அந்த கோழியும் இவரோடு சேர்ந்து புதைக்கப்பட பாடையில கட்டி எடுத்துட்டு வரப்படுது. ஏன், என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும். சனிக்கிழமை சாங்கியம்னா வேற என்ன, சனி போனோம் தனியா போகாது, வேற யாரும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிங்கிறத கிளைமாக்ஸ்ல இயக்குனர் சொல்றப்போ உண்மையாவே ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படிங்கிறது தோணுது. ராஜமுருகனோட சிஷ்யர்களும் ராஜமுருகன் மாதிரியே இந்த மாதிரி ட்ரையான விஷயங்களை படமாக்காம இப்படி குறும்படமா ஒரு தங்களுக்குள்ளார ஒரு தேர்வை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெரும்படம் பண்ணலாமா, கமர்ஷியல் படம் பண்ணலாமா அப்படிங்கிறத முயற்சிக்கிற அந்த முயற்சிக்காக இந்த படத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா உங்களை நம்பி பணம் போடுற ப்ரொடியூசர்ஸ் எந்த அளவுக்கு திரும்பி அதை ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்கிறது என்ன மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். ஸோ ஆனாலும் அப்படி பெரிய ரிட்டர்ன்லாம் எதிர்பார்க்காம இப்படி ஒரு லட்சியத்தை, நவீன் மூவோட லட்சியத்தை, கனவா இருந்த லட்சியத்தை நினைவாக்கி இருக்கிற பிரபு, அதாவது எஸ்.ஆர். பிரபு, ட்ரீம் வாரியர், ராஜமுருகன் டைரக்டர், அப்புறம் இவங்க எல்லாரையும் பாராட்டி அதுக்கு உறுதுணையா இருந்த படத்தொகுப்பாளர் புலோமின் ராஜ், பெரிய படத்தொகுப்பாளர் இவர். சந்தோஷ் தயாநிதி, அவர் மியூசிக் டைரக்டர். அது மாதிரி ஆர்ட் டைரக்டர் விஜய ஆனந்தவான் அவரு. இப்படி எல்லோருமே சிறப்பாக அந்த படத்தில் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. சவுண்ட் டிசைனர் மிக்சிங் சுரேன் ஜி, அவரும் சிறப்பாக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. சிங் டயலாக் ரெக்கார்டர் ராகவ் ரமேஷ், எல்லாருமே சிறப்பாக பணிபுரிஞ்சதுனால இந்த குறும்படம் ஒரு பெரும்படத்துக்கான எஃபெக்டோட இருக்குது. ஆனா இந்த குறும்படம் யூடியூப்ல பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கவர்ந்துருச்சு. இதே கதையை நான் பெரும்படமா எடுக்கிறேன்னோ, இல்ல இது மாதிரி கதைகளை தான் நான் எடுப்பேன்னோ, உங்க குருநாதர் வழியிலேயே பிரயாணித்து பொருளாதார ரீதியா ப்ரொடியூசர்ஸுக்கு நீங்க எந்த விதமான பங்கமும் பட்டாதீங்க அப்படிங்கிறத சொல்லி, இந்த ஃபீமேல் கேரக்டர் மணிமேகலையும், இதுல நடிச்சிருக்கிற ஃபீமேல் லீட் கேரக்டர் மணிமேகலையும்
மதுரை ராம்ஜி ஆண் கேரக்டர்ல அவருடைய மனைவியுடைய ஹஸ்பண்டா நடிச்சிருக்கிறவரையும் கூடவே அந்த சேவல் பட்ட கோழிகளையும் பாராட்டி சீராட்டி லிட்டில் விங்ஸ் லிட்டில் குழந்தைகளை கவரும், பெரியவர்களை எந்த அளவுக்கு கவரும் அப்படிங்கிறது வந்து இந்த யூடியூப்ல வர்ற வியூஸை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனாலும் இந்த மாதிரி முயற்சிகளை இப்படி சீரியலா ஒரு யூடியூப் சேனலுக்காக பண்றது தப்பு இல்லை. பெரும்படமா சீரியஸா ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ணி ரசிகர்களுடைய ஆதரவை சோதிச்சு பார்க்குறேன்னு ப்ரொடியூசரோட பண விஷயங்கள்ல வந்து தவறான ஒரு இதை பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். உண்மையாகவே லிட்டில் விங்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் விங்ஸ் குறும்படமா ஒரு யூடியூப் சேனல்ல பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். இந்த படத்துக்கு இந்த குறும்படத்திற்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.